வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பார்த்தீங்கன்னா, இந்த குரூப் 4 சிலபஸ்ல இந்திய ஆட்சியியல் அப்படின்னு சொல்லிட்டு குடுத்துருக்காங்க பாருங்க. அந்த இந்திய ஆட்சியியல்ல 15 கேள்விகள் கேட்பாங்க. அதுல பார்த்தீங்கன்னா, இந்திய அரசியலமைப்புங்கிற டாபிக் தான் நம்ம பார்க்க போறோம். இந்த இந்திய அரசியலமைப்புல பார்ட் 1, பார்ட் 2ன்னு சொல்லிட்டு வீடியோ நான் அப்லோட் பண்ண போறேன். லாங் வீடியோ. நீங்க இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த வீடியோல என்ன உங்களுக்கு பெனிஃபிட்னா, புக் சோர்ஸ் ஃபுல்லா பார்த்துருவோம். அதே மாதிரி ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் பார்த்துருவோம். இதை நீங்கள் படிக்கிறதுக்கு பிடிஎஃப் உங்களுக்கு ஃப்ரீயாகவே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருவேன். ஓகேங்களா? அப்போ நீங்கள் இதை படித்தாலே போதும். இதில் கன்ஃபார்மாக கொஸ்டின் வந்தால் நீங்கள் அட்டன் பண்ணிடலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்திய அரசியலமைப்பு தான். வேர்ஸ் டு ஸ்டடி எங்கெங்கே இருக்குது அப்படின்னு பார்த்துடலாம். 6ஆம் வகுப்பு செகண்ட் டேர்மில் செகண்ட் லெசனில் இந்திய அரசியலமைப்பு சட்டம் சொல்லிட்டு ஒரு பாடம் இருக்குது. அதில் இந்திய அரசியலமைப்பை பற்றி கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு ஃபர்ஸ்ட் லெசனில் இந்திய அரசியலமைப்பு இருக்குது. அதே மாதிரி 12ஆம் வகுப்பு ஃபர்ஸ்ட் லெசனில் இந்திய அரசமைப்பு இருக்குது. அதே மாதிரி 6ஆம் வகுப்பு செகண்ட் டேர்மில் ஃபர்ஸ்ட் லெசனில் தேசிய சின்னங்கள்னு சொல்லியிருக்கு. அப்போ இது ஃபுல்லாகவே பார்த்தா நம்ம இந்திய அரசியலமைப்பை பற்றி பார்த்ததுக்கு ஃபுல் அர்த்தம். சரிங்களா? இதுலேருந்து கொஸ்டின்ஸ் வந்தால் நம்ம அட்டன் பண்ணிடலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், 6ஆம் வகுப்பு டேர்ம் 2 இந்திய அரசியலமைப்பு சட்டம் சொல்லிட்டு பாடம் எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். இதில் குரூப் 4க்கு முக்கியமான பாடக்குறிப்புகளும், அதாவது அந்த புக்கில் இருக்கிறத நான் அப்படியே சொல்லியிருக்க மாட்டேன். அதில் இருக்கக்கூடிய முக்கியமான வருஷம், எந்த வருஷம் நடைமுறைக்கு வந்தது, எந்த வருஷம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது, எத்தனை உறுப்பினர்கள் இருந்தாங்க, அதை மட்டும்தான் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஏன்னா இந்த 6ஆம் வகுப்பு புத்தகத்தை நான் ஃபுல்லாக பார்த்துட்டேன், படிச்சுட்டேன். அதில் என்ன இருக்குதுன்னா கதையாக கொடுத்துருப்பாங்க. ரெண்டு மாணவர்கள் பேசிக்கிற மாதிரி, டிவி பார்க்குற மாதிரி கதைகள் தான் அதில் இருக்கும். அதில் கதைகள் நம்ம படித்தா லேட் ஆகும். அதனால் அதில் இருக்கக்கூடிய குறிப்புகள், முக்கியமான பாயிண்ட்ஸை மட்டும் நான் அந்த வீடியோவில் எடுத்திருக்கேன். அதே மாதிரி ப்ரீவியஸ் இயராக கேட்ட கொஸ்டினையும் நான் அட்டாச் பண்ணியிருக்கிறேன். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, அரசமைப்பு சட்டம் உருவான பின்னணின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பூர்ண சுயராஜ்யம். இங்கே ஷர்பன் இருக்குல்ல, அது சர்வராஜ்யனாலும் முழு சுயராஜ்யனாலும் எல்லாம் ஒன்று தான். இது பார்த்தீங்கன்னா 1930 ஜனவரி 26 அன்று லாகூர் காங்கிரஸ் மாநாட்டில் முழு சுயராஜ்யம் முழங்கப்பட்டது. இந்த நாளின் நினைவாகவே நமது குடியரசு தினம் ஜனவரி 26 கொண்டாடப்படுகிறது. நம்மளுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், ஜனவரி 26 குடியரசு தின விழான்னு. அதை ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி என்ன நடந்துச்சுன்னா, லாகூர்ல சுயராஜ்ய குழு ஜனவரி 26 1930 நடந்திருக்கு. அதை நினைவுபடுத்துகிற வகையில் தான் நம்ம குடியரசு தின விழா கொண்டாடுறோம். அப்போ இதை நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, அரசமைப்பு நிர்ணய மன்றம். இது 1946ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டது. மொத்தம் 389 உறுப்பினர்கள் இடம்பெற்றிருந்தனர். நான் எல்லாமே கீ பாயிண்ட் தான் எடுத்திருக்கிறேன். அதனால் இது நீங்கள் எதையுமே ஸ்கிப் பண்ணிடாமல் நோட் பண்ணிக்கோங்க. 1946ஆம் ஆண்டு அரசமைப்பு நிர்ணய மன்றம் உருவாக்கப்பட்டது. அங்கே 389 உறுப்பினர்கள் இடம்பெற்றிருந்தனர். அடுத்து நிர்ணய மன்றத்தின் தலைவர் யாருன்னு கேட்டிங்கன்னா ராஜேந்திர பிரசாந்த். ஓகேங்களா? இந்த நிர்ணய மன்றம் உருவாக்கியிருக்காங்களே, இதோட தலைவர் ராஜேந்திர பிரசாந்த். இது கேட்பாங்க. இப்போ இந்த 3 கீ பாயிண்ட்ல இருந்து எப்படி போன வருஷம், அதுக்கு முந்தின வருஷம்லாம் கொஸ்டின்ஸ் வந்திருக்கு அப்படிங்கிறத பார்த்துடலாம். எந்த நாளை நினைவு கூறும் வகையில் ஜனவரி 26ஆம் நாள் குடியரசு தினமாக கொண்டாடப்படுகிறது? பதில் பார்த்தீங்கன்னா 1930 லாகூர் காங்கிரஸ் மாநாட்டின் பூர்ண சர்வராஜ் தினம் ஓகேங்களா? இது குரூப் 4ல 2014லையும் 2018லையுமே கேட்டிருக்கிறாங்க. இந்திய அரசியலமைப்பு நிர்ணய மன்றத்தின் நிரந்தர தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுபவர் யார்? முனைவர் ராஜேந்திர பிரசாந்த். ஓகேங்களா? நிர்ணய அரசமைப்பின் தலைவர் ராஜேந்திர பிரசாந்த். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, வரைவுக்குழுனாலே அது டாக்டர் BR அம்பேத்கர் அவங்க தான். ஓகேங்களா? வரைவுக்குழு தலைவர் மற்றும் தந்தை. இந்திய அரசமைப்பு சட்டம் வரைவுக்குழுவின் தலைவராக யாரை? அண்ணல் BR அம்பேத்கர் அவர்கள் செயல்பட்டார். இவர் இந்திய அரசமைப்பு சட்டத்தின் தந்தை என அழைக்கப்படுகிறார். ஓகேங்களா? தந்தை, இந்திய அரசியலமைப்பின் தந்தை யாருன்னு கேட்பாங்க. முக்கியமான பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. யாருன்னா டாக்டர் BR அம்பேத்கர். இதில் உறுப்பினர்கள் மொத்தம் 8 பேர் இருந்தாங்க. அதில் BN ராவ் உட்பட இடம்பெற்றிருந்தனர். இந்த உறுப்பினர்கள்லாம் இப்போ 6th பாடத்தில் ரொம்ப கொடுக்க மாட்டாங்க. அடுத்தடுத்து போக போக இந்த உறுப்பினர்கள் அந்த 8 பேருமே நம்ம படிப்போம். பெரிய பாடங்களில் அந்த சொல்லப்போனால் 10th இது ஃபுல் டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, பார்வையிடப்பட்ட நாடுகள். நமது சட்டத்தை உருவாக்க சுமார் 60 நாடுகளின் அரசமைப்பு சட்டம் வாசிக்கப்பட்டு சிறந்த பகுதிகள் எடுத்துக்கொள்ளப்பட்டன. 60 நாடுகளில் நம்ம போய் அரசியலமைப்போட சட்டத்தை உருவாக்குறதுக்கு நம்ம பார்வையிட்டு தான் அந்த 60 நாடுகள் என்னென்ன சட்டம் வச்சுருக்கோ அதுலேருந்து ஒவ்வொன்றும் எடுத்து தான் நம்ம அரசியலமைப்பு சட்டத்தையே உருவாக்கியிருக்காங்க. இதே மாதிரி இந்த டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக நம்ம போக போக படிப்போம். இப்போதைக்கு இது போதும். சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா,
இதில் வந்து கொஸ்டின்ஸ்னு பார்த்தீங்கன்னா, இந்திய அரசமைப்பு சட்டத்தின் தந்தை என்று அழைக்கப்படுபவர். பதில் வந்து அண்ணல் பி.ஆர். அம்பேத்கர். குரூப் 4ல் 2013லையும் 2016லையும் கேட்டிருக்காங்க. நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, கால அளவு மற்றும் செலவினம். அந்த சட்டத்தை வந்து எவ்வளோ நாளில் எழுதுனாங்க, அதுக்கு எவ்வளோ செலவாச்சு, எவ்வளோ பணம் வந்து செலவாச்சு அப்படிங்கிறத இதில் மென்ஷன் பண்ணியிருக்கிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, அரசமைப்பு சட்டம் வந்து முழுமையாக எழுதி முடிக்க 2 ஆண்டுகள் 11 மாதங்கள் 18 நாட்கள். ஓகேங்களா? 2 ஆண்டுகள் 11 மாதங்கள் 18 நாட்கள். இதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க, கேட்பாங்க, முக்கியமானது. அடுத்து திருத்தங்கள் செலவு. இந்த சட்டம் வந்து இறுதி செய்யப்படுவதற்கு முன்னதாக 2000 திருத்தங்கள் வந்து செய்யப்பட்டன. அப்போ எவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்கன்னா 64 லட்சம் ரூபாய் வந்து செலவு பண்ணியிருக்காங்க. இதுவும் ரொம்ப முக்கியம். இது வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எப்படி கேட்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கொஸ்டின் பாருங்களேன். இந்திய அரசமைப்பு சட்டத்தை எழுதி முடிக்க எடுத்துக்கொள்ளப்பட்ட துல்லியமான கால அளவு என்ன? 2 ஆண்டுகள் 11 மாதங்கள் 18 நாட்கள். இது வந்து குரூப் 4ல் 2016லையும் BAO எக்ஸாமில் 2014லையுமே கேட்டிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, சட்டம் வந்துட்டு நடைமுறைக்கு வருதல். அரசமைப்பு சட்ட தினம் எப்போ வந்துச்சுன்னா 1949 நவம்பர் 26 அன்று நமது அரசமைப்பு சட்டம் வந்து நிர்ணய மன்றத்தால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. எனவே நவம்பர் 26 அரசமைப்பு சட்ட தினம் வந்து கொண்டாடப்படுகிறது. நவம்பர் மாதம் வந்து ஏற்றுக்குவாங்க சட்டத்தை. அதே மாதிரி ஜனவரி மாதம் வந்து நடைமுறைக்கு கொண்டு வந்திருப்பாங்க. அப்போ நவம்பர் வந்து ஏற்றுக்குவாங்க, ஜனவரி வந்து நடைமுறைக்கு கொண்டு வந்திருப்பாங்க. அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நவம்பர் மாதம் வந்துட்டு சட்டம் வந்துட்டு ஏற்றுக்கிறாங்க. ஓகேங்களா? ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்னு வரும். அடுத்து நடைமுறைக்கு வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா 1950 ஜனவரி 26 இந்திய அரசமைப்பு சட்டம் வந்து அதிகாரப்பூர்வமாக நடைமுறைக்கு வந்தது. இந்த நடைமுறைக்கு வந்ததும் ஏற்றுக்கொள்ளப்பட்டதும் கன்ஃபியூஷன் பண்ணுற மாதிரி மாற்றி மாற்றி நம்மளே கேட்பாங்க. அதனால தான் நான் சொன்னேன் ஏற்றுக்கொள்ளப்பட்டது நவம்பர், நடைமுறைக்கு வந்தது ஜனவரி அப்படின்ட்டு. இதுவுமே 26, இதுவுமே 26. இங்கே ஒரு வருஷம் மட்டும் டிஃப்ரெண்ட் மாறும். 1949 1950ன்னு ஒரு வருஷம் கேப் வரும். ஓகேங்களா? இதில் வந்துட்டு உறுப்புகள் மாற்றம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1950 22 பாகங்கள் 395 உறுப்புகள் 8 அட்டவணைகள் இருந்துச்சு. இப்போதைக்கு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 25 பாகங்கள் 465க்கும் மேற்பட்ட உறுப்புகள் 12 அட்டவணைகள். இதுவும் ரொம்ப முக்கியம். அதனால இதை திரும்ப திரும்ப ஒரு 2-3 டைம் வாசித்து விட்டுக்கோங்க, ஞாபகம் வந்துக்கும். ஓகேங்களா? 22 பாகங்கள் வந்து 25 பாகங்களாக மாறிடுச்சு. உறுப்புகள் வந்து 395லேருந்து 465 மாறிடுச்சு. 8 அட்டவணைகள் வந்து 12 அட்டவணைகள்லாம் மாறிடுச்சு. இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. இதுலேருந்து எப்படி கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா, இந்திய அரசமைப்பு சட்டம் நிர்ணய மன்றத்தால் எந்த நாளில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது? 1949 நவம்பர் 26. ஏற்றுக்கொள்ளப்பட்டது எந்தது? நவம்பர் 26. நவம்பரில் தான் வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டிருப்பாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு சொன்னேன். இது வந்து 2014 2022லையும் குரூப் 4ல் கேட்டிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 1950 சட்டம் நடைமுறைக்கு வந்தபோது இருந்த உறுப்புகள் மற்றும் அட்டவணைகளின் எண்ணிக்கை என்ன? 1950 வந்தப்ப உறுப்புகள் வந்துட்டு 395ம் 8 அட்டவணைகள் இருந்திருக்கும். பாகங்கள் வந்து 22 இருந்திருக்கும். நம்ம பார்த்தோம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா முகப்புரையை பற்றி நம்ம நல்லா டீட்டெயில்ஸாக அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போதைக்கு 6th ஸ்டாண்டர்டில் என்ன இருக்கோ அதை மட்டும் பார்க்கலாம். முகப்புரையில் வந்துட்டு இறையாண்மை, சமத்துவம், மதச்சார்பின்மை, மக்களாட்சி, குடியரசு நாடாக அறிவிக்கிறது. ஓகே, இப்போ வந்து முகப்புரையில் இந்த ஒரு 5 பாயிண்ட் இருக்கு பாருங்க. இறையாண்மை, சமத்துவம், மதச்சார்பின்மை, மக்களாட்சி, குடியரசு. இதை வந்து வரிசை மாறாமல் படித்து வச்சுக்கோங்க. ஏன்னா வந்துட்டு இந்த மாற்றி மாற்றி கொடுத்துட்டு வரிசை எழுத சொல்லுவாங்க. சரிங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அடிப்படை உரிமைகள் வந்து 6 உரிமைகள் இருக்குது. சமத்துவ உரிமை, சுதந்திர உரிமை, சுரண்டலுக்கு எதிரான உரிமை, சமய சுதந்திர உரிமை, கல்வி கலாச்சார உரிமை, அரசமைப்பு சட்டப்படி தீர்வு காணும் உரிமை. மொத்தம் 6 உரிமைகள் இருக்கும். இதையும் வரிசையாக படிச்சுக்கோங்க, மாற்றி மாற்றி கொடுக்கலாம். ஓகேங்களா? இதை பற்றி டீட்டெயில்ஸை நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இதை வந்து எப்படி கொஸ்டின் கேட்பாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்திய அரசமைப்பு சட்டத்தின் முகப்புரையில் கூறப்பட்டுள்ள வார்த்தைகளை சரியான வரிசையில் எழுதுக. நான் சொன்னேன்ல, வரிசையாக படிச்சுக்கோங்கன்னு. இறையாண்மை, சமத்துவம், மதச்சார்பின்மை, மக்களாட்சி, குடியரசு. இது வந்து குரூப் 4ல் 2016லையும் 2019லையும் கேட்டிருக்காங்க. இந்த இறையாண்மைங்கிறத ஃபஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. இறைவன்னா சாமி கும்பிட்றது. முதல்ல வந்துட்டு சாமி தான் ஃபஸ்ட்டில் வரும். இறையாண்மை. சமத்துவம், நம்ம சாமி கும்பிட்ற இடத்துக்கு போகிறோம்ல, கோயிலுக்கு, அங்கே வந்து எல்லா பேருமே சமம்னு நினைக்கணும். அப்போ இறையாண்மை, சமத்துவம் 2 வந்துருச்சுங்களா? எந்த மதமும் பார்க்கக்கூடாது. கோயிலில் வந்து எந்த மதமும் பார்க்கக்கூடாது. அப்போ மதச்சார்பின்மை. அடுத்து வந்து எல்லா மக்களும் அங்கே வருவாங்க. அப்போ மக்களாட்சி. அடுத்து வந்து குடியரசு. குடியரசு வந்து லாஸ்ட்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க, குடியரசுன்னு சொல்லிட்டு. இப்போ என்ன சொல்வீங்க? இறையாண்மை, கோயிலுக்கு வரும்போது சமத்துவமாக வரணும், எல்லா பேரும் சமம்னு நினைக்கணும். அதே மாதிரி வந்துட்டு எந்த மதமும் பார்க்கக்கூடாது, மதச்சார்பின்மை, எல்லா மக்களுமே வருவாங்க, மக்களாட்சி, குடியரசு. இதை வந்து ஈஸியாக ஞாபகம் வச்சுக்க தான் நான் சொல்கிறேன். சரிங்களா? அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். இதோட முடிஞ்சுங்க ஃப்ரெண்ட்ஸ்.
இதெல்லாம் வந்துட்டு ஈஸியாக தான் உங்களுக்கு இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நான் முக்கியமான பாயிண்ட்ஸ் தான் எடுத்து கொடுத்துருக்கேன். 6th ஸ்டாண்டர்ட் பொறுத்த வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பாயிண்ட்ஸுமே கம்மியாக தான் இருக்குது. அதில் கதையை தான் நிறையா வரும். அதில் பேர் கூட நான் மறந்துருச்சு. ஆனால் ஒரு டைம் வாசித்தேன். அதில் கதையை தான் நிறையா இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட்ஸ் மட்டும் தான் நான் எடுத்து எழுதினேன். எடுத்து எழுதிட்டு உங்களுக்கு பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி முந்தைய ஆண்டு கேட்ட வினாக்களையும் உங்களுக்கு இதில் வந்துட்டு நான் அட்டாச் பண்ணியிருக்கிறேன். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இது வந்து இப்படி ஈஸியாக படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து இன்னும் வீடியோ வந்து பெருசாக போகும். இது வந்து பார்ட் 1. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் 2, பார்ட் 3ன்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து நம்ம வந்து போடக்கூடியதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் பெரிய வீடியோவாக வரும். அதனால் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இதுக்கான பிடிஎஃப் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் பிடிஎஃப்னு கமெண்ட் பண்ணால் தான் நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தருவேன். இல்லைன்னா தரமாட்டேன். நீங்கள் கமெண்ட் பண்ணணும். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே, தேங்க்யூ.